உபத்திரவத்தை யார் பார்த்துக் கொள்வார்? அவர் பார்த்துக் கொண்டா உபத்திரவத்தில் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆமென். உபத்திரவத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது உபத்திரவம் எனக்கு நன்மையாக மாறும். ஆமென். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற விடுதலைக்காக தாவீது காத்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உபத்திரவத்தை குறித்த சில விஷயத்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்துல இந்த உபத்திரவத்தை எதற்கு உண்மையை சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? வாசித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 8வது வசனம் ஒரு வாசிக்கலாம். யோபு 36:8. உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் நல்ல கவனிங்க. இந்த உபத்திரவத்தை எதற்கு தேவன் ஒப்புமையை சொல்லுகிறார்? இந்த உபத்திரவம் ஒரு கயிறு போல. எப்படி? ஒரு கயிறு. உபத்திரவம் எப்படி இருக்குதா? கயிறு தான். சரிதானே? அந்த கயிறு கவனிச்சிருக்கீங்களா? மரத்துல ஒரு கொடி கட்டுவதற்காக நம்ம அந்த கயிறை கட்டி இருப்போம். ஒரு கொஞ்ச நாள்ல பாருங்க, அந்த இடம் மட்டும் ஒடுங்கிட்டு இருக்கும். மற்ற இடம் எல்லாம் பெருசாக அந்த அடையாளம் அங்க பதிஞ்சிருக்கும். அப்படித்தானே? அவ கெட்டு என்ன ஆகுது? இறுகுதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? உபத்திரவம் என்னன்னா, இந்த கயிற்றில் கூட முடிச்சியை போல நம்ம என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாய் இறுகிக்கொண்டே கடைசியில உடைய ஜீவனை எடுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளது இந்த உபத்திரவங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவ கயிற்றை போல இந்த உபத்திரவங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில சுற்றி கொண்டிருக்கிறது. தாவீதுக்கு சபைவழி உபத்திரம் வந்திருந்தாலும், தாவீதுக்கு இருந்த ஜனங்கள் மூலமா உபத்திரவங்கள் வந்திருந்தாலும், நமக்கு உபத்திரவங்கள் வருகிற விதங்கள் வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நேரடியாக சத்துருவினால கூட இருக்கலாம், இல்ல சத்துரு ஏவுகிற மனிதர்களால் கூட இருக்கலாம். நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லி இயேசு சொல்லி இருந்தார். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை ஞாபகப்படுத்துங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். எனக்கான உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி தனக்கு வந்த வாய்ப்புகளை நடுவ விட்டுக் கொண்டு கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே தாவீதுடைய வாழ்க்கையில அந்த தவறை செய்யாதபடியினால் இவர் விரும்புவது மேலான ராஜ்யபாரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பின் வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ராஜ்யபாரம் பிரிக்கப்பட்டாலும் கர்த்தர் சொன்னார், தாவீதுக்காக ஒரு சிங்காசனத்தை கடைசி வரைக்கும் வைப்பேன்னு சொன்னார். ஆமென். என்ன காரணம்? அந்த உபத்திரவத்தை கர்த்தர் மேல போட்டுக்கொண்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று எப்பொழுது தீர்மானித்தாரோ அப்பொழுது கர்த்தர் செயல்பட தொடங்குகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில் உபத்திரவம் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், இந்த உபத்திரவம் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எவ்வளவு பெரிய உபத்திரவமானாலும் என் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா.